மெட்ரோ ரயில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு சர்வரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதால் தற்பொழுது பயணிகள் அவதியடைந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வரில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறை சீர் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், எவ்வளவு விரைவில் இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அருணேஷ். சென்னையில் போக்குவரத்து சேவையில் மிக முக்கியமான ஒன்றாக மெட்ரோ சேவை இருந்து வருகிறது. குறிப்பாக நாளொன்றிற்கு மட்டுமே பல லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக தங்களது பயணங்களை மெட்ரோவில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காலை முதலில் இருந்தே பணிக்கு செல்வோர் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவரும் மெட்ரோவை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு என்பது போன்பே, கூகுள் பே போன்ற செயலிகளின் மூலமாக டிக்கெட்டுகளை பெறக்கூடிய வசதி என்பது எளிமையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு சர்வரில் இந்த கோளாறு என்பதும் ஏற்பட்டிருப்பதாக காலை முதலில் இருந்தே இந்த சர்வர் ப்ராப்ளம் காரணமாக தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கலுக்கு மெட்ரோ பயணிகள் உள்ளாகி வருகின்றனர். மெட்ரோ பயணிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கக்கூடிய வகையில் நேரடியாக சென்று இந்த டிக்கெட் கவுண்டர்களில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுமாறும் சிஎம்ஆர்எல் தரப்பிலிருந்து தற்போது தெரிவித்திருக்கின்றனர். இந்த பணியினை சரி செய்யக்கூடிய பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் பொறுத்தவரையிலுமே காலை 8 மணி முதலில் இருந்தே காலை 10 மணி வரையிலுமே சென்னை பணிக்கு செல்லக்கூடிய அந்த பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்ஸ்களில் தொடர்ச்சியாக ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்து இந்த டிக்கெட்டுகளை பெறக்கூடிய வசதி என்பது பொதுமக்களுக்கு ஏதுவாக இருக்கும். தற்போது இந்த தொழில்நுட்ப கோளாறை விரைவாக சரி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் அதே போல மெட்ரோவில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இதனை சரி செய்யக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.